ஒரு படத்துல கவுண்டமணியை பார்த்து செந்தில் சொல்லுவாரு, மைசன் நான் அவ்வளவு சொல்லி நீ இப்படி வந்து நிக்கிறேன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு. அதுக்கு கவுண்டமணி சொல்வாரு, உன்னெல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கலடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரியான ஒரு சம்பவம் இப்ப ரியல் லைஃப்ல நடந்திருக்கு. அது பண்ணது வேற யாரும் கிடையாது, நம்முடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். இசைஞானி இளையராஜா அவர்கள் பண்ண அந்த ஒரு காரியத்துக்கு நம்முடைய அண்ணாமலை அண்ணனும் ஃபயர் விட்டுருக்காரு. அதை பார்த்தா பல பேர் பயங்கரமா கத்தி கதறி கூச்சல் போடுறானுங்க. முக்கியமா இந்த தற்கொலை ஊபிஸ், இந்த தற்கொலை ஊபிஸ்கள் பயங்கரமா கதறானுங்க, கத்தி கதறி சாவுறானுங்க. அப்படி என்ன சம்பவத்தை நம்முடைய இளையராஜா அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். அடுத்ததாக எங்களை நசுக்கிட்டாங்க, எங்களை பிதிக்கிட்டாங்க, எங்களை அமைக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஜானல்ல படம் எடுத்து இந்த தமிழ் திரையுலக கெடுத்து நாசமாக்கின இயக்குனர்கள்ல ஒருத்தர் தான் இந்த பார் ரஞ்சித். அந்த பார் ரஞ்சித்துடைய சகோதரர் ஒரு கட்ட பஞ்சாயத்து விவகாரத்துல மாட்டினுகிறாரு. இந்த விவகாரமானது செய்தியா வெளியில வந்ததுக்கு அப்புறமா இருந்த கொஞ்ச நஞ்ச மான மரியாதையும் போயிடுச்சு. பார் ரஞ்சித் அவர்களுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச மான மரியாதையும் போயிடுச்சு. அது என்ன ஏதுங்கிறத நம்ம கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஒரு ஊப்பியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இல்ல உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஊப்பியா இருக்கிறது சும்மா இல்லைங்க, மானம் கெட்டு போய் இருக்கணும். இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை இது எதுவுமே இருக்கக்கூடாது. முக்கியமா மூளைங்கிறது இருக்கவே கூடாது. என்ன பில்டப் ஓவரா இருக்கேன்னு பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதையும் நாம பார்த்துடலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு நாம இதோட முடிச்சுக்கலாம். சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஏறுமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இசைஞானி இளையராஜா அவர்களை தமிழக மக்கள் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனா சமீப காலமா தமிழகத்துல மட்டும் தொடர்ந்து இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்புறது, ரொம்ப ரொம்ப மோசமான விமர்சனங்களை முன்னெடுத்து வைக்கிறது, அவருடைய வாழ்க்கையை குறித்து ரொம்ப கொச்சையா பேசுறதுன்னு தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இது மாதிரிலாம் பண்றது யாருன்ட்டு உள்ள போய் பாருங்களேன். முக்காவாசி பேர் பிலாங்ஸ் டு தி டி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இந்த குட்டி சீட்டாஸ் இவனுங்களா தான் இருப்பானுங்க. இவனுங்க தான் தொடர்ந்து இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு எதிராக வன்மத்தை கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா, பாஜக இசைஞானி இளையராஜா அவர்களை ராஜ்யசபா எம்பி ஆக்குனாங்க பாத்தீங்களா, அதுதான். அது மட்டும் இல்லைங்க, மோடி குறித்து நம்முடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் புகழ்ந்து பேசியிருந்தாரு பாருங்க, அதுவும் தான். அதிலும் இந்த காஜிமுத்து இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்னென்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த காஜிமுத்து ஒரு மேடையில இசைஞானி இளையராஜா அவர்களை நேரடியா தாக்குறதுக்கு திராணி இல்லாம சுத்தி வளைச்சி தாக்கி பேசியிருக்கான். இசையை விட வரிகள் தான் பெருசு, வரிகள் சரியா இல்லைன்னா இசைக்கு வேலையே கிடையாது. இங்க ஒருத்தர் இசைதான் எல்லாமே, இசை இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆணவத்தோட சுத்துறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தான். அது தமிழகத்துல மிகப்பெரிய டிபேட்டை கிளப்பிருச்சு. இத மாதிரியான வாதங்கள் கிளம்பும் போது கண்டிப்பா ஒரு ரெண்டு டீம் பிரியும். ஒருத்தவங்க என்னடானா இசைதான் பெருசு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு கேங்க பாத்தீங்கன்னா வரிகள் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. முதல்ல இந்த சண்டை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. பரவாயில்லையப்பா, தமிழக மக்களுக்கு இசை ஞானம் அதிகமாவே இருக்குப்பா, இலக்கியங்கள் எல்லாம் அவங்களுக்கு நாட்டு அதிகம் போலயே அப்படிங்கிற மாதிரிலாம் நானே நினைச்சேன். அப்புறமா அந்த சண்டைக்குள்ள போய் பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது, அந்த ரெண்டு டீம் சொன்ன பாத்தீங்களா, அந்த ரெண்டு டீம்ல ஒன்னு சங்கி கோஷ்டிக, இன்னொன்னு இந்த பிலாங்ஸ் டு தி டி ஸ்டாக்ஸ் சொன்ன பாத்தீங்களா, அவங்க எல்லா இடத்துலயுமே அரசியலை புகுத்தி ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க இந்த டி ஸ்டாக்ஸ். இதுல பியூட்டி என்னன்னா, இந்த விஷயங்கள் எதுவுமே இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு தெரியவே தெரியாது. இங்க இப்படிப்பட்ட ஒரு வாதம் போயிட்டு இருக்கு, இசை பெருசா வரிகள் பெருசா அப்படிங்கிற ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதே நம்முடைய இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு சுத்தமா தெரியாது. இந்த காஜிமுத்து பேசின இந்த ஒரு விவகாரமானது இப்படி பூதாகாரமா வெடிச்சு ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பி விட்டுருச்சு இல்லையா. இது எதுவுமே நம்முடைய இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு தெரியவே தெரியாது. சமீபத்துல அவரு இது குறித்து எல்லாம் பேசி கடைசியில ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாரு பாருங்க. அது அந்த விஷயமானது இந்த காஜிமுத்துவ செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். அது என்னன்னா, இங்க சைட்ல அதை போடுறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை பாத்துருங்க. இசைஞானி அவர்கள் அவருடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல ஒரு வீடியோ ஒன்னு போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ பாருங்க, கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அவ்வளவு பேர் அந்த போஸ்ட பயங்கரமா ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோவும் நான் உங்களுக்காக போடுறேன், தயவுசெய்து அதையும் கொஞ்சம் பாருங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் தினமும் கேள்விப்படுறேன், என்னை பற்றி ஏதோ ஒரு வகையில் இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு செய்தியை வேண்டியவர்கள் சொல்லுவாங்க. நான் இதில் எல்லாம் கவனம் செலுத்துறதில்லை. ஏன்னா மற்றவங்களை கவனிக்கிறது என்னுடைய வேலை இல்லை, என்னுடைய வேலையை கவனிக்கிறது என்னுடைய வேலை. நான் என் வழியில் ரொம்ப கிளீனாக சுத்தமாக போயிட்டுருக்கேன். நீங்கள் என்னை வாழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் கடந்த ஒரு மாதத்தில்
ஒரு சிம்பனியை எழுதி முடித்து விட்டேன். இங்கே ஃபிலிம் சாங்ஸையும் எடுத்துட்டு இடையில் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் விழாக்களுக்கும் சென்று தலையை காட்டிவிட்டு இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிம்பனியை 35 நாட்களில் முழுவதுமாக 4 மூமெண்ட்ஸ் உள்ள சிம்பனினா என்னவோ அதை எழுதி முடித்து விட்டேன் என்ற எனக்கு சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் ஃபில்ம் மியூசிக்கு வேறு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு வேறு, இதெல்லாம் அதில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது சிம்பனி கிடையாது. அதனால் அது ஒரு பியூர் சிம்பனியாக எழுதி முடித்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு என்னுடைய ரசிகர்களுக்கு உற்சாகமான இந்த செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சியோடு. இந்த காஜி முத்து போன்ற நபர்களை செருப்பால் அடிச்ச மாதிரி நம்மளோட இளையராஜா அவர்கள் இப்படி ஒரு பதிவை போட்டிருக்காரு. நீங்க என்ன வேணாலும் பேசுங்கடா, என்ன வேணாலும் பேசி தொலைங்கடா, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்லடா, என் வேலை என்னவோ அந்த வேலையை நான் நீட்டா பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். நீங்க என்ன பத்தி இது மாதிரி பேசிட்டு இருக்கும்பொழுது நான் ஒரு பெரிய சிம்போனியே எழுதி முடிச்சிட்டேன். சிம்போனி அப்படிங்கிறது பிலிம் மியூசிக் மாதிரிலாம் கிடையாது, பிஜிஎம் மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அதை பத்திலாம் நமக்கு தெரியாது. நமக்கு அந்த அளவு இந்த மியூசிக்ல ஞானம்லாம் கிடையாது. தற்குரு ஊபிஸ்கெல்லாம் பேசிட்டு சுத்துறானுங்களே, அந்த அளவுலாம் நமக்கு ஞானம்லாம் கிடையாது. இந்த காஜி முத்து பாருங்க, இசையை விட வரிகள் தான் பெருசு, வரிகளால தான் அந்த இசையே பேசப்படுது அப்படி மாதிரிலாம் பேசிட்டு இருந்தான். அந்த டைம்ல நம்மளுடைய சங்கிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வரிகளே இல்லாம, இந்த பாடல் வரிகளே இல்லாம வெறும் பிஜிஎம்ஸ் மட்டும் பயங்கரமா ஹிட்டா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு காட்டி பாடுறா உன்னோட வரிகளால ஒண்ணு ஃபேமஸ் ஆகலடா, அவருடைய மியூசிக் தான்டா முக்கியம், அவருடைய மியூசிக்காலேயே அத்தனை படங்கள் ஹிட்டா இருக்குடா, உன்னுடைய வரிகளால ஒண்ணும் கிடையாது, இசைதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய பேர் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இத மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பயங்கர ஃபயரா டிபேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி எதுவுமே அவருக்கு தெரியவே இல்லை. அவர் பாருங்க, அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இந்த காஜி முத்து போன்ற ஆட்கள் என்ன பண்றாங்க, நமக்கு ஏதாச்சும் சான்ஸ் கிடைக்குமா, நாம இது மாதிரி ஏதாச்சும் பேசணும்னா நமக்கு பாட்டு எழுதுறதுக்கு யாராச்சும் சான்ஸ் தருவாங்களா அப்படி மாதிரி நினைச்சுக்கிட்டு இதை மாதிரிலாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. ஆல்ரெடி மணிரத்னம் இருக்காரு இல்லையா, அவரு இந்த காஜி முத்துவை கைட்டி விட்டாரு. எந்த படத்துக்கும் அவரு வாய்ப்பு கொடுக்கறதே கிடையாது. இந்த காஜி முத்து கடைசியா எழுதின பாட்டு என்ன சொல்லுங்க தெரியல. அவர் ஃபர்ஸ்ட் எழுதுறாரா அப்படிங்கிறதே தெரியல. அப்படி போயிட்டு இருக்கு சிச்சுவேஷன். அதனாலதான் இது மாதிரி கான்ட்ரவர்சியா பேசினா நமக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நப்பா செய்யல இத மாதிரியான காரியத்தை இந்த காஜி முத்து தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு. நம்முடைய இசைஞானி அவர்கள் இப்படி ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறமா இது பயங்கரமா வைரலா போச்சு. முக்கியமா நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் இசைஞானி அவர்கள் போட்ட இந்த ஒரு ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. பாருங்க, நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் இவர் ராஜா, இசைஞானி இளையராஜா அவர்களின் சிம்போனியை எதிர்நோக்கி இருக்கும் பல லட்ச ரசிகர்களில் நானும் ஒருவன். எவ்வளவு அழகா அவருடைய விஷயத்த சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. இந்த காஜி முத்துலாம் ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருமே இப்படி ஒரு பதிவை போட்டிருக்காங்க. சோ இதுல மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில பல சொறி நாய்கள், பல வெறி நாய்கள், பல பன்றிகள் குறுக்கால மறுக்கால வந்துட்டே இருக்கும். நாம அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நம்முடைய லட்சியம் என்னவோ, நம்முடைய லைஃப் கோல் என்னவோ அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். இத மாதிரிலாம் இருக்கிறதுனாலதான் இந்த திரையுலகில பல பேர் வந்தாலும் இசைஞானி இளையராஜா அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அங்க இருக்காங்க. இப்போ இந்த காஜி முத்தவனுடைய தீஞ்சு போன மூஞ்சியை எங்க போய் வச்சுப்பான் தெரியாது. ஏதோ நம்ம பெரிய டிபேட்டை கிளப்பி விட்டோம் அப்படிங்கிற ஒரு மெதப்புல சுத்திட்டு இருந்தான். இசைஞானி இளையராஜா அவர்கள் பாருங்க, 1.5 நிமிஷம் வீடியோல மொத்தத்தையும் அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சிட்டாரு. இதுக்குதான் அந்த காலகட்டத்துல சொல்லியிருந்தாங்க போல, மேன்மக்கள் என்றும் மேன்மக்களேன்னு. அடுத்து நாம பார்க்க போறது, ஒரு சமூகத்தை வளர விடாம அந்த சமூக மக்களுடைய மனசுல இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை நீக்காம அவங்க எப்பவுமே இப்படியே இருக்கணும், அவங்க இப்படி இருந்தா மட்டும்தான் நம்முடைய பொழப்பு ஓடும்னு நினைச்சுக்கிட்டு எங்களை நசுக்கிட்டாங்க, எங்களை பிதிக்கிட்டாங்க, எங்களை அம்பிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் படம் எடுக்கிறாரு பாருங்க. இந்த பாரஞ்சித் பற்றி தான் ஊருக்குள்ள உபதேசம் பண்ற இந்த பாரஞ்சித் கொஞ்சம் வீட்டுக்கும் உபதேசம் பண்ணிருக்கலாம். பாரஞ்சித்துடைய சகோதரர் ஒரு கட்ட பஞ்சாயத்து விவகாரத்துல இப்ப மாட்டினுக்கிறாரு. அதனால அவருடைய சகோதரருடைய மானம் மட்டும் கிடையாது, இந்த பாரஞ்சித்துடைய மானமும் இப்ப போயிட்டு இருக்கு. அதுவும் எந்த மேட்டர்ல தெரியுங்களா, நிலா விவகாரத்துல. அடே பாரஞ்சித்தே, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன, இந்த ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலம் நான் இருண்ட காலம்னு சொல்லுவேன், எங்களுடைய நிலங்களை அவன் புடுங்கிட்டான் அப்படி மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ உன் சகோதரன் என்ன பண்ணிருக்காரு, நில பிரச்சனையில போயிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்காரு. ஆமா, நீ நீலம் பண்பாட்டு மையம்னு ஒண்ணு வச்சிருக்க இல்லையா, நீ என்ன பண்ற, அந்த நீலம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு நிலம்னு போட்டுக்கோ, நிலம் பண்பாட்டு மையம்னு மாத்தி வச்சுக்கோ. ஊரா நிலத்தை ஆட்டைய போடுறதுக்கு கட்ட பஞ்சாயத்து போய் பண்றது எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா மிஸ்டர் பாரஞ்சித். இதுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதுவும் கரெக்டா இந்த தேர்தல் டைம்ல இவன் என்ன சொன்னா,
இந்தியால இருக்கிறதுக்கே எங்களுக்கு பயமா இருக்குது, கற்பூரம் ஏத்தலாம்னா நம்மள தீவிரவாதிங்க சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பாஜகவுக்கு எதிராக பேசிட்டு இருந்தான். டேய், நீ இருக்கிற இடத்துல உன்னுடைய சகோதரன் இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு நான் பயமா இருக்குது, கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்றீங்களாடா, நீங்க இருக்கிற இடத்துல எப்படி நான் மக்கள் நிம்மதியா வாழ முடியும்? சரி, அதை விடுங்க. இவன் சகோதரன் பண்ண கட்ட பஞ்சாயத்து விவகாரத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். சென்னையில இருக்கக்கூடிய மணலி அப்படிங்கிற ஒரு இடத்துல ரிஷி அப்படிங்கிற ஒரு இளைஞர் ரேவதி அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து 2007 ஒரு லேண்ட் ஒண்ணு வாங்கியிருக்காரு. அந்த லேண்டுக்கு மொத்தம் 3 பங்குதாரர்கள். ஓகேங்களா? அந்த 3 பேர்கிட்டயுமே இவர் சைன் வாங்கியிருக்காரு. சரியான வழியில சைன் வாங்கிட்டு தான் அந்த லேண்டையே இவர் வாங்கியிருக்காரு. இதுக்கு நடுவுல ஷகிலா அப்படிங்கிற ஒரு நபர், இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரேவதியோட உறவினர் அப்படிமா சொல்லிக்கிறாங்க. இந்த ஷகிலா என்ன பண்ணிருக்காங்க, அந்த லேண்டு என்னோட லேண்டு அப்படிமா சொல்லிட்டு அந்த ரிஷி அப்படின்ற இளைஞர்கிட்ட தகராறு பண்ணிருக்காங்க, பிரச்சனை பண்ணிருக்காங்க. அதுக்கு அந்த ரிஷி என்ன பண்ணிருக்காரு, பதிவுத்துறை அலுவலகத்துல போயிட்டு புகாரும் கொடுத்திருக்காரு. அந்த புகார் மீது விசாரணை நடந்துட்டு தான் இருக்கு, ரொம்ப தீவிரமாவே விசாரணை நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த ஷகிலா என்ன பண்ணிருக்காங்க, இந்த பாரஞ்சித்துடைய சகோதரர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டிருக்காங்க. எனக்கு நீங்க இந்த நில பிரச்சனையை முடிச்சு கொடுங்க, நீங்க இதை முடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நீங்க கேட்கிற காசை நான் கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ண சொல்லி உதவி கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா நடந்த மேட்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வட்டாட்சியர் மற்றும் பாரஞ்சித்தின் சகோதரர் பிரபு இருவரும் 20 ஆட்களுடன் சேர்ந்து சென்று ரிஷி இருக்கும் இடத்தில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். முதலில் சிசிடிவி கேமராவை உடைத்துள்ளனர். அதன் பின் கற்களை வீசி பாரஞ்சித்தின் சகோதரர் பிரபு சரமாரியாக தாக்கியுள்ளார். பாத்தீங்களா, வட்டாட்சியர் அப்புறம் இந்த பாரஞ்சித்துடைய சகோதரர் அப்புறம் ஒரு 20 பேர் அடியாட்கள், இவனுங்க எல்லாம் ஒன்னா போயிட்டு அந்த ரிஷி இருக்கக்கூடிய இடத்துல தாக்குதல் நடத்திருக்காங்க. கல்லு தூக்கி அடிச்சிருக்காங்க, சிசிடிவி கேமராவை டேமேஜ் பண்ணிருக்காங்க. இத மாதிரி தொடர்ந்து தாக்குதல் நடத்திருக்கானுங்க. இது மாதிரி தாக்குதல் நடத்தும் போது அந்த பிரபு என்ன சொல்லியிருக்கானா, இந்த நிலத்தை விட்டு நீ ஓடி போயிடு, இந்த நிலமானது ஷகிலாக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையா நவநாகரிகமாலாம் பேசியிருக்கான். இந்த மாதிரி இவனுக்கு கல்லு தூக்கி அடிச்சிருக்கானுங்க இல்லையா, அப்போ ரிஷி மற்றும் அவருடைய உறவினர்களுக்கு பயங்கரமா காயம்லாம் ஏற்பட்டிருக்கு. சோ இதுக்கப்புறமா ரிஷி என்ன பண்ணிருக்காரு, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. இது மாதிரிலாம் பண்றானுங்க, இது மாதிரி கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்றானுங்க, என்ன ஏதுன்னு சொல்லி கொஞ்சம் விசாரிங்க சொல்லிட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. இந்த கட்ட பஞ்சாயத்து விவகாரத்துல மாட்டி இருக்கிறது இயக்குனர் பாரஞ்சித்துடைய சகோதரர் இல்லையா. சோ இந்த விவகாரத்தை நாங்க சீக்கிரமா விசாரணை பண்றோம், சீக்கிரமா விசாரணை பண்ணி உரிய நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. செய்தியில வந்ததுனால இந்த பாரஞ்சித்துடைய சகோதரர் பண்ண இந்த ஒரு கட்ட பஞ்சாயத்து விவகாரமானது வெளியே வந்திருக்கு. செய்தியில வராம இன்னும் எத்தனை கட்ட பஞ்சாயத்துகளை இந்த பாரஞ்சித்துடைய சகோதரர் செஞ்சிருக்காரோ தெரியல. அப்போ இந்த வழக்கினுடைய விசாரணை எப்படி போக போகுது, எப்படி நம்முடைய காவல்துறை இந்த வழக்கை முடிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக ஊப்பியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இங்க ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன், அதை கொஞ்சம் பாருங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இப்ப ரீசெண்டா மதுரையில மழை பெய்யுது பாத்தீங்களா, அப்போ கோவில்ல இருக்கக்கூடிய அந்த தண்ணீர்லாம், அந்த தேங்குற தண்ணிலாம் எவ்வளவு அழகா வடிஞ்சு போகுது பாருங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த மழைநீர் வடிகாலானது இப்போ வரைக்கும் ரொம்ப அருமையா செயல்பாட்டுல இருக்கு. நம்ம முன்னோர்களுடைய கட்டிடக்கலைக்கு ஈடு இணையே கிடையாது. அந்த காலகட்டத்துல இவ்வளவு அருமையா கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. ஆனா இந்த விவகாரத்தை ஊப்பிகளுடைய பார்வையில இருந்து பார்க்கும்போது இது எப்படி தெரியுமா இருக்கும், இந்த சைட்ல ஸ்கிரீன்ஷாட் போடுறோம் பாருங்க. மழை காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மழைநீர் செல்வதை சரியாக அமைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. மழைநீர் செல்வதை சரியாக அமைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. பாராட்டுக்கள் நம்முடைய இந்து அறநிலையத்துறையை அட்டாக் பண்ணிருக்காங்க. விட்டா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டினது திமுக தான் சொல்றாங்க போல இருக்குது. ஏங்க, சென்னையில இருக்கக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் லட்சணம் எப்படி இருந்ததுன்னு இப்ப மழை பெய்யும் போது மக்கள் எல்லாருமே நல்லாவே பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த மழைநீர் செல்லும் பாதை ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசுக்கு வாழ்த்துக்கள், இந்து அறநிலையத்துறைக்கு வாழ்த்துக்கள்னு என்னமா முரட்டு முட்டு கொடுக்குது பாத்தீங்களா இந்த ஊப்பி. இத மாதிரி எல்லாம் டைப் பண்ணும்போது இந்த ஊப்பிக்கு சிரிப்பே வரலையா? எனக்கு படிக்கும் போதே அப்படி சிரிப்பு வருது. சிரிக்காம எப்படிதான் இந்த ஊப்பி டைப் பண்ணிச்சோ தெரியலைங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூட கட்டிடங்களோட நிலைமை, தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த ரோடுகளோட நிலைமை, தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் பஸ்ஸுகளோட நிலைமை, சென்னையில இருக்கக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் நிலைமை, இதெல்லாம் பார்த்துட்டும் கூட இந்த ஊப்பி இந்த அளவு முரட்டுத்தனமா முட்டு கொடுக்குதுன்னா நீங்களே பாத்துக்கோங்க ஊப்பியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. இந்த வெக்கமான சூடு சொன்ன
இது இல்லாம இருக்கணும். முக்கியமா மூளைங்கிறது சுத்தமா இருக்கவே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் இப்படி எல்லாம் முரட்டத்தனமா முட்டுக்களை கொடுக்க முடியும். படை ஊபிஸ் உங்க அளவுக்குலாம் எங்களால முட்டு கொடுக்க முடியாதுடா, உங்க அளவுக்கு எங்களால முட்டு கொடுக்கவே முடியாது. என்ன மாதிரி நிறைய பேர் பாஜக சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்க. ஓகேங்களா, பாஜக சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே இது மாதிரிலாம் முரட்டத்தனமெல்லாம் முட்டு கொடுக்கவே மாட்டாங்க. பாஜக இருக்கிறவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்க பண்றது தப்பு, அவங்க தப்பு தான் பண்றாங்க அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லுவோம். ஆனா இந்த அளவுக்கு முட்டுலாம் கொடுக்கறது எங்களால முடியாது ராசா, எங்களால முடியவே முடியாது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவில் இருக்கக்கூடிய அந்த மழைநீர் வடிகால் சிஸ்டமானது இப்போ வரைக்கும் சூப்பரா இருக்கு, பயங்கர ஆக்டிவ்ல இருக்கு. ஆனா முந்தானத்து கட்டின இந்த சென்னையில இருக்கக்கூடிய மழைநீர் வடிகாலானது எந்த லட்சணத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த ஊபி இப்படிலாம் சொல்லுதுன்னா உண்மையாலேயே ஊபிஸ்களுக்கு நிகர் ஊபிஸ் தான். கடைசியா சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, அவங்களுடைய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இத கொஞ்சம் பாருங்க. காங்கிரஸ்க்கு வாக்களிக்க கூடாது. மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ்க்கு அளிக்கும் வாக்கு பாஜகவுக்கு அளிக்கும் வாக்கு என்று முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சனம். திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் மஹுவா மொய்த்ராவுக்காக பிரச்சாரம் செய்த போது இடதுசாரிகள் மீதும் சரமாரி குற்றச்சாட்டு. ஃபீல்டுல இப்படி பயங்கரமா அடிச்சுப்பாங்க, ஆனா பார்லிமெண்ட்ல ரெட்டை கதிரே மாதிரி ஒன்னா சுத்துவாங்க. அடுத்து இத பாருங்க, இது ரீசெண்டா வந்த நியூஸ். மம்தா பானர்ஜியை நம்ப முடியாது அப்படின்னு சொன்னது யாரு? காங்கிரஸ். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியை நாங்கள் நம்ப மாட்டோம், அவர் இந்தியா கூட்டணியில் இருந்து ஓட்டம் பிடித்தவர், அவர் பாஜக பக்கம் செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது, இந்தியா கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பதாக மம்தா பானர்ஜி கூறிய கருத்துக்கு காங்கிரஸ் எம்பி அதிர் ரஞ்சன் சௌத்ரி கருத்து. இது ரீசெண்டா வந்தது. ஓகேங்களா, இன்னொன்னு போடுறேன், அதையும் பாருங்க. மதுபான முறைகேட்டில் ஈடுபட்டவர் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார். தற்போது ஜாமீனில் வெளியில் வந்திருக்கிறார். அவரை வரவேற்க கூடாது, எதிர்க்க வேண்டும். டெல்லியை போல பஞ்சாபிலும் பெரிய மதுபான ஊழல் நடந்திருக்கிறது, அது குறித்தும் விசாரிக்கப்பட வேண்டும். பஞ்சாப் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் முதல்வருமான சரண்ஜித் சிங் சன்னி அவர் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது இந்த புள்ளி வச்ச குழுக்குள்ளதான் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனா ஒரு மாநிலத்திலும் ஒரு ஸ்டாண்ட் இவங்க எடுக்கிறாங்க. பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸ்க்கும் சுத்தமா ஆகாது. மேற்கு வங்கம்ல பாத்தீங்கன்னா டிஎம்சிக்கும் காங்கிரஸ்க்கும் சுத்தமா ஆகாது. கேரளால பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸ்க்கும் சுத்தமா ஆகாது. ஆனா மற்ற இடங்கள்ல இவங்க எல்லாருமே கூட்டணியில இருப்பாங்க. அதாவது ஒரு சில மாநிலங்களை தவிர்த்து மிச்ச எல்லா இடங்களுமே இவங்க கூட்டணியை வச்சுப்பாங்க, கூட்டணியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையிலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உட்பட நிறைய பேர் பயங்கரமா பாராட்டி இருந்தாங்க. இது நேர்மையான ஒருவருக்கு கிடைத்த வெற்றி அப்படி மாதிரிலாம் பயங்கரமா புகழ்ந்து கொண்டாடினாங்க. ஆனா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் பாத்தீங்கன்னா இது மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தது யாரும் புகழக்கூடாது, யாரும் வெல்கம் பண்ணக்கூடாது, அவர் மதுபான முறைகேட்டுல ஈடுபட்டு இருக்காரு, அதே மாதிரியான விஷயங்கள் பஞ்சாப்ல நடக்குது, அதையும் நாங்க சீக்கிரமா வெளியே கொண்டு வருவோம் அப்படி மாதிரிலாம் பேசுறாங்க. இப்படிதான் இந்த புள்ளி வச்ச கூட்டணியுடைய உறவானது இருக்குது. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இப்படிதான் இருக்குது. ஒரு மாநிலத்திலுமே ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணிக்கு மக்கள் எப்படிங்க நம்பி ஓட்டு போடுவாங்க? அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்ல. அப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி அவங்களை நம்பி ஓட்டு போடுவாங்க? சத்தியமா போட மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, ஜூன் 4ஆம் தேதி பாருங்க, இந்த ஒட்டுமொத்த புள்ளி வச்சு கூட்டணியும் வாஷ் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் நீங்க பாருங்க. அடுத்ததாக இந்த ஒரு நியூஸ் கார்டு பாருங்க. கல்வி கருணாநிதி மையம். தமிழ்நாடு பாட புத்தகத்தில் 10ஆம் வகுப்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து பாடம் இருக்கிறது. 9ஆம் வகுப்பிலும் அவர் குறித்து பாடம் இருக்கிறது. தற்போது 8ஆம் வகுப்பிலும் அவர் குறித்த பாடம் ஏதோ ஒரு சிறிய மாற்றம் கொண்டு வந்ததற்கு காவியமாகிறது கல்வி என்று சொன்னார்கள். ஆனால் இன்று கருணாநிதி மயமாகிறது கல்வி அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தினுடைய முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க, இப்போ வரக்கூடிய இந்த பாட திட்டங்கள்ல முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய குறிப்பு எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி 8வது 9வது 10வது இது மாதிரி முக்கியமான இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்களை குறித்தான பாடங்கள் இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டி நம்முடைய தமிழிசை மேடம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இத பாருங்க. 127 கோயில்கள் ரூபாய் 2 கோடி செலவில் சீரமைப்பு. கோவையில் பட்டியலின சமூகத்தினர் வசிக்கும் இடங்களில் உள்ள கோவில்கள் சீரமைக்கப்படும் என பாஜக தரப்பில் வாக்குறுதிகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் முதல் கட்ட பணியாக 127 கோயில்களை 2 கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பதற்கான பணியை பாஜகவின் ஆதரவாளராக உள்ள தொழில் முனைவோர் ஏற்பு. அதாவது நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு, இது மாதிரி கோயில்களை நாங்க புனரமைப்போம். அப்படி
127 கோயில்கள்ல 2 கோடி ரூபாய் செலவுல நாங்க சரி பண்றோம், நாங்க அதை புனரமைக்கிறோம் சொல்லி பாஜக ஆதரவாளர்கள் முன் வந்திருக்காங்க. இன்னும் ரிசல்ட்டே வரலங்க. அதுக்குள்ள கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கான ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னமும் திமுக அவங்க 2021 தேர்தல் டைம்ல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றின பாடு இல்ல. கடைசியாக இந்த ஒரு நியூஸ் கார்டு பாருங்க. கட்டணம் உயர்வு. கோடைக்கானலில் நாளை முதல் நடைபெற உள்ள மலர் கண்காட்சிக்கான நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு 30 ரூபாயிலிருந்து 75 ரூபாயாகவும் சிறியவர்களுக்கு 15 ரூபாயிலிருந்து 35 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. சூப்பர். அடுத்த சிக்ஸர். இதுதான் எல்லா இடங்களுமே விலையேற்றம், எல்லாமே விலையேற்றம். பால் விலை ஏற்றம், நிலவரி ஏற்றம், சொத்து வரி ஏற்றம், மின்சார கட்டணம் ஏற்றம், எல்லாத்துமே விலை ஏற்றமா இருக்குது. இப்போ இந்த மலர் கண்காட்சிக்கான விலையும் உயர்த்திருக்காங்க, எல்லாத்துமே விலையை உயர்த்திருக்காங்க. ஆனா நம்மளுடைய ஊபிஸ்கெல்லாம் பாத்தீங்களா நாங்க மாசம் 1000 ரூபாய் தரோம் பாத்தீங்களா, பெண்களுக்காக நாங்க இலவச பேருந்துகள் விடுறோம் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க. இந்த மின்சார கட்டண உயர்வு, இந்த சொத்து வரி, நிலவரி, இது மாதிரியான விஷயங்கள் உயர்த்தினாங்க இல்லையா, அது பற்றி இது எதுவுமே இவங்க வாய் திறக்கிறதே கிடையாது. இது குறித்து அவங்க வாயை திறக்கிறதே கிடையாது. ஆனா முட்டு மட்டும் சூப்பரா கொடுப்பாங்க. இந்த ஊபிஸ்கள் மாதிரி முரட்டத்தனமான முட்டு கொடுக்கறது ஊபிஸ்களால மட்டும்தான் முடியும். இன்னும் 2 வருஷத்துல என்னென்னலாம் பண்ண போறாங்களோ பொறுத்து இருந்து பார்ப்போம். சொல்லதாங்க இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.